ஆகஸ்ட் 25 வறுமை ஒழிப்பு தினமா ஒருத்தர் கொண்டாட சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? யாருன்னு தெரியுமா? யாரு என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃபேமிலிக்கெல்லாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காம. இந்நேரம் எப்படியும் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் ஐயா விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் செய்த சம்பவங்கள் நிறைய இருக்கு. அதை பத்தி பேசணும்னா ஒரு வீடியோ பத்தாது. ஸோ அவர் 2006 தேர்தல் பிரச்சாரத்துக்கு வாக்குறுதிகளா கொடுத்த சில விஷயங்களை பத்தி பார்க்கலாமா? ஏழை எளிய மக்களுக்கு மாசம் 15 கிலோ அரிசி இலவசமா கொடுக்கறது மட்டும் இல்லாம அதை வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. மாணவ மாணவிகளுக்கு இலவச பஸ் பாஸ், ஏழை எளியோருக்கு இலவச மருத்துவம். இந்த கிராமத்துல எல்லாம் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு லாரியிலேயே இங்க இருந்து கொண்டு போய் தண்ணிகளை சப்ளை பண்ற மாதிரியும் ஒரு முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. இந்த காவேரி பிரச்சனை அது இதுன்னு வருதுல, அதை முடிவு கட்டுற விதமா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா அந்த ஆறுகள் குளங்கள்லாம் ஒருநிலைப்படுத்தி எல்லாமே சேர்ற மாதிரி ரெடி பண்ணி தண்ணீர் தட்டுப்பாடின்றி கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. சென்னைக்கு வெளியே புதிய சென்னை என்ற பேர்ல உலக தரத்துல இன்னொரு சென்னை நகரத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. கிராமிய கலைஞர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் இலவச பஸ் பாஸ், ட்ரெயின் பாஸ் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருந்தாரு. மகளிருக்கு வழங்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் திருநங்கைகளுக்கும் செயல்படுத்துறேன் அப்படின்னு அதுல அறிவிச்சிருந்தாரு. திருக்குறள் இருக்குல்ல, அதை கோர்ட்ல சத்திய பிரமாணம் செய்யறதுக்கு, நான் எந்த தப்பும் செய்யல, நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு சத்திய பிரமாணம் செய்வாங்களா, அதை திருக்குறள் நூலா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை விஜயகாந்த் அவர்கள் 2006 நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் தானே அப்படின்ட்டு 2006 மக்களுக்காண்டி தான் குடும்பமா நினைச்சு மக்களுக்காண்டி இவ்வளவு விஷயங்கள் யோசிச்சிருக்காரு. அவர் மட்டும் தமிழ்நாட்டை ஆண்டு இருந்தா எப்படி இருந்திருக்குங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம அவர் இந்த உலகம் அழியிற வரையுமே அவரோட பெயர் நிலைத்து நிற்கும், ஓங்கி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவருக்கு என்னோட வீர வணக்கத்தை சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெய்வம் இருக்கு, தேடி வந்து தெய்வம் இங்க இருக்கு.